தங்கம் என்பது உயர்ந்த உலோகமாக நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் கனவாகவும் திகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தங்கத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் பத்தாது. அந்த தங்கத்தை வாங்குவதற்குரிய பணத்தை சேர்க்க வேண்டும். அந்த பணத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும். அப்படி கடினமாக உழைத்தும் பணத்தை சேர்த்து வைக்கும் போது ஒரு சிலரால் தங்கத்தை வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப தங்கத்தை வாங்கி சேர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வண்ண வண்ண விளக்குகளை போட்டு தெய்வத்தை தரிசிப்பதை விட ஒரு தீப ஒளியில் தரிசிப்பது என்பது கோடி மடங்கு புண்ணியங்களை தரும். அதனால் நாம் சிறப்பு மிகுந்த ஆலயங்களில் தீபாராதனை காட்டும் பொழுது விளக்கை அணைத்து விட்டு காட்டுவார்கள். அப்படி அந்த தீப சுடர் ஒளியில் நாம் இறைவனை தரிசனம் செய்வதற்கு நமக்கு கோடி கண்கள் தேவைப்படும். அந்த அளவிற்கு தீப ஒளி என்பது மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு தீப வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாகவே கருதப்படுகிறது. அந்த வகையில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீப வழிபாட்டை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டிற்கு நமக்கு 6 வகையான எண்ணெய்கள் தேவைப்படும். அவை இலுப்பை எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மல்லிகை எண்ணெய், சம்மங்கி எண்ணெய். இந்த 6 எண்ணெய்களையும் சரிசமமான அளவு வாங்கி ஒன்றாக கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுவதற்கு மிகவும் சிறந்த விளக்காக திகழ்வது செம்பு விளக்கு. ஒருவேளை உங்களிடம் செம்பு விளக்கு இல்லை என்றால் அகல் விளக்கிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியாது என்று கூறுபவர்கள் அன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இப்படி வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி இந்த தீப வழிபாட்டை தொடர்ச்சியாக 48 நாட்கள் செய்ய வேண்டும். காலையில் ஏற்றுபவராக இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக 48 நாட்களும் காலையில் ஏற்ற வேண்டும். மாலையில் ஏற்றுபவராக இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக 48 நாட்களும் மாலையில் ஏற்ற வேண்டும். 2 வேளையும் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. இப்படி செய்வதன் மூலம் அந்த எண்ணெய்களின் பலனாலும் தீபத்தின் பலனாலும் நாம் தங்கத்தை மீண்டும் மீண்டும் வாங்குவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும். இந்த 6 எண்ணெய்கள் அனைத்தையும் ஒரு முறை சேகரித்து வைத்து கொண்டால் போதும். தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு அதிக அளவில் நேரம் செலவுபடாது. முழு மனதோடும் தெய்வத்தை நினைத்தும் நம்பிக்கையோடும் இந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றும் பொழுது கண்டிப்பான முறையில் அதிக அளவில் தங்கத்தை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.